ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமீன். கர்த்தருக்கு சித்தமானது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கையினால் வாய்க்கும். ஆமீன். சங்கீதங்கள் 115:3 பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கர்த்தர் அவருக்கு சித்தமான காரியங்கள் என்ன செய்கிறாரா? அவர் செய்கிறார். அவருக்கு என்ன சித்தமோ அந்த காரியத்தை அவர் செய்துட்டே இருக்கிறார். சங்கீதம் 135:6 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அவரை கூப்பிட்டு நம்ம கேள்வி கேட்கவும் நம்ம முடியாது. அவருக்கு சித்தமானதை கேள்வி கேட்பவன் யார்? அவருக்கு சித்தமானதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஏன் வாய்க்காம இருக்கு? சில காரியங்களை விரும்பி ஜெபிக்கிறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனா சில காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது. என் ஜெபம் கேட்கப்படலையோ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அநேகருடைய புலம்பல தான். ஏன் நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், ஆனா ஏன் கேட்கப்படலை? வார்த்தையின்படி பாருங்க, கர்த்தருக்கு சித்தமானதான் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், நீங்க ஏசப்பட்ட கேட்கிற ஆசீர்வாதங்கள் அவருக்கு சித்தமா இருந்தா அது கட்டாயம் வாய்க்கும். அவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் என்று வாய்க்காது. நாம கூட நம் பிள்ளைகளுக்கு எது அவங்களுக்கு தேவையோ கேட்பாங்க, இதெல்லாம் வேணும். ஆனா நமக்கு தெரியும் எதை இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. அதே போலதான் ஏசப்பாவும் நம்ம கேட்கலாம், நம்ம பிள்ளைக்கு எது இப்போ தேவை, அத்தியாவசியம், எதை கொடுத்தா அது காப்பாத்தி வச்சுக்கோ, எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா காப்பாத்தி வச்சுக்கோ, எதை கொடுத்தா அது அதை பிரயோஜனப்படுத்திக்கலாம், அதை ஒரு கனமான ஆசீர்வாதம்னா அது தகுதியா இருக்கணும், அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்த்து அவருக்கு சித்தமானவர்களே என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு சித்தமானவர்களை உயர்த்துகிறார், அவருக்கு சித்தமானவர்களை அவர் தாழ்த்துகிறார், அவருக்கு சித்தமான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஏன் கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்குன்னு பார்த்துருக்கிறோம்? ஏன் அநேகருடைய காரியங்கள் இன்றைக்கு வாய்ப்பதில்லை? யாக்கோபு 4:3 நீங்க வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமேன். விண்ணப்பம் பண்றோம். எதுக்கு விண்ணப்பம் பண்றாங்க சிலரு? தகாத விதமான விண்ணப்பங்கள், தங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியான விண்ணப்பங்கள், இச்சைகளை இச்சித்த காரியங்களை நிறைவேற்றும்படி. இதை நான் இச்சித்திருக்கேன், இது எனக்கு நிறைவேறணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாலிப பிள்ளைகள் பைபிள்லையோ எதுலையோ சரி லவ் பண்றது தப்பு, இந்த காதல் இதெல்லாமே தவறு. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க நான் லவ் பண்ண பிள்ளை கட்டணும், பையனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெபிக்கிறோங்கிறாங்க. அது டோட்டல் இது தவறு. இன்னைக்கு அநேக ஜப வீரர்கள் நாங்க ஆராதனை செய்யறோங்கிறாங்க, அது தவறாவே அவங்களுக்கு தெரியுதுல. இந்த காரியத்தை செய்துட்டு ஆராதிக்கிறாங்க. இது எல்லாம் பெரிய தவறு. இதெல்லாம் கர்த்தர் அவருக்கு பிரியமில்லாத காரியம், அது சாத்தானின் கிரியைகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அததான் இதுல இந்த வசனத்துல அப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதனாலதான் இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் வாய்க்கிறது. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அது கட்டாயம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அவருக்கு சித்தமானவர்களை அவர் உயர்த்துகிறார். எவரை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு சித்தமோ அதை செய்கிறார். கர்த்தருடைய சித்தமான காரியங்கள் நடக்கும். நீங்க விரும்புகிற, நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அது கட்டாயம் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும். ஆமென். இந்த நாளில் வாய்க்கும். இந்த நாளில் அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவர் நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உமக்கு சித்தமான ஆசீர்வாதங்கள், உமக்கு சித்தமான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய கையினால் இந்த நாளில் வாய்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சித்தமில்லாத எந்த காரியத்தையும் நீ செய்கிற தேவன் அல்ல தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தகாத விதமாய் எங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கான பதில் கேட்கப்படவே படாது என்று அப்பா
நீர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளிலும் உமக்கு சித்தமான ஆசீர்வாதங்களை உமக்கு சித்தமான பிள்ளைகளுக்கு நீர் இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே கூடும். அப்பா, நீர் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். உமக்கு சித்தமானவர்களை உயர்த்துகிற தேவன், உமக்கு சித்தமானவர்களை நீர் தாழ்த்துகிற தேவன் தகப்பனே. இந்த நாளிலும் இயேசுப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சித்தம் வைத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் அப்பா நியாயமாய் நீதியாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, உமக்கு சித்தமானது உமது கையினால் இந்த நாளில் வாய்க்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.